ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ரெக்னன்சி பேலட். நம்ம சேனலில் வந்து ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு அது ரிலேட்டடாக டவுட்னாக்கா வீடியோஸ் போய் பாருங்கள். எல்லா வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓவலேஷன் வந்து ஹெல்த்தியாக நடந்து இம்ப்ளான்டேஷன் ஹெல்த்தியாக நடக்கணும். ஸோ அதுக்கு சில விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணணும், சில விஷயத்த நம்ம பண்ணணும். அது என்னென்னங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரே விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பு வந்து ஹீட் இல்லாமல் பார்த்துக்கணும். ஹீட்டை வந்து அவாய்ட் பண்ணிடணும். முடிஞ்ச அளவுக்கு உடம்பு வந்து நார்மல் கூலிங்காக வச்சுக்கணும். அந்த டைமில் இப்போது நம்ம உடம்பு நார்மலாகவே ஹீட்டாக இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு நான் அந்த டைமில் மட்டும் உடனே மோருக்கு சாப்பிட்றேன், இளநீ குடிக்கிறேன், அந்த மாதிரி அந்த டைமில் பண்ணக்கூடாது. நம்ம ப்ரெக்னன்சிக்கு எப்போ ட்ரை பண்ணுறோமோ அதுக்கு ஒரு 3-4 மந்த்துக்கு முன்னாடியிலேருந்தே அது நம்ம உடம்பு வந்து நார்மலாக வந்து பாடி ஹீட் இல்லாமல் நார்மலாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். அப்போனா ஹெல்த்தியான ஓவலேஷன் நடக்கும், இம்ப்ளான்டேஷனும் நடக்கும். அதே மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் ரிலேட்டடாக நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எதெல்லாம் காஸ் பண்ணும், இன்ஃபர்டிலிட்டியை கூட அது காஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அது வந்து இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அது ரிலேட்டடாக நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒயிட் டிஸ்சார்ஜ்னால் என்ன, எப்படி இருக்கணும், எது நார்மல் எது அப்நார்மல் அப்படின்றத நான் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். அதை போய் என் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜை வந்து சரி பண்ணணும். அது எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய பேர் பீரியட்ஸ் டைமில் வந்து ரொம்ப பெயின் கில்லர் எடுத்துப்பாங்க. ஸோ பெயின் தாங்கவே முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் பெயின் கில்லர் எடுத்துப்பாங்க. அந்த விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ண போகிறீங்கன்னாக்க நான் சொன்ன மாதிரி இந்த விஷயம்லாம் வந்து 3-4 மந்த்துக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அது நார்மலாக இந்த விஷயத்தெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல் சீக்கிரம் நடக்கும். இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி நான் என்ன பெயின் கில்லர் ரொம்ப சிவியராக எடுத்துக்குவேன். சாக்லேட் சிஸ்ட் இருந்தது, பெயின் கில்லர் மட்டும் தான் எடுத்துப்பேன். அவ்வளோ பெயினாக இருக்கும். ஸோ அதனால நான் சொல்கிறேன், அதெல்லாம் அவாய்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக பெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹாட் அப்ளிகேஷன் அந்த மாதிரி கொடுத்து மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஆயில் ஐட்டம்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. 3-4 மந்த் பிஃபோர். நான் சொல்கிறது எல்லாமே அந்த மந்த்து கிடையாது. நீங்கள் எப்போ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்களோ அந்த மந்த்து கிடையாது. பிஃபோர் 2 or 3 மந்த்துக்கு முன்னாடியே இந்த சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஓவலேஷன் நடக்கும், இம்ப்ளான்டேஷனும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அவுட் சைடு ஃபுட்டு சாப்பிடாதீங்க. அது எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே, ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை நார்மல் பிரியாணி, இல்லை எதுவோ ஒரு மீல் செட்டு கூட எதுவுமே வெளியில் வாங்கி சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே குக் பண்ணி சாப்பிடுங்க. அதுதான் பெட்டர். ஒயிட்ஸ் ரிலேட்டடாக இருக்க எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. கார்போஹைட்ரேட், சுகர், மைதா, இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது எல்லாம் நான் சொல்கிற விஷயம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு 3 மந்த்து அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே நிற்கும், சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன். அதே மாதிரி ஒயிட் ரிலேட்டடாக இருக்க எல்லாத்தையும் வந்து சுத்தமாக விட்டுடுங்க. அதே மாதிரி டைமிங்க்கு சாப்பிடுங்க. இர்ரெகுலர் இப்போ காலையில் வந்து 12 மணிக்கு சாப்பிட்றது, மத்தியானம் வந்து 3 மணிக்கு சாப்பிட்றது, நைட்டு வந்து 10 மணிக்கு சாப்பிட்றது, அதை வச்சுக்காதீங்க. கரெக்டாக சாப்பிடுங்க. மார்னிங் 8 o'clock, 1 o'clock, ஈவினிங் 8 o'clock அந்த மாதிரி டைமிங் செட் பண்ணி கரெக்டாக ரெகுலர் ஃபுட் ஹேபிட் வச்சுக்கோங்க. அது வந்து நமக்கு ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நல்லா உங்களால் ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்கன்னா அங்கேயே உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க. நல்லா ஆக்டிவாக இருங்க. நம்ம காலுக்கு கைக்கெல்லாம் நல்லாவே வேலை கொடுங்க. எஸ்பெஷலி நடக்கிறதுக்கு சான்சஸ் கிடச்சிச்சின்னா கம்பல்சரி நடங்க. ஏன்னா உங்களுக்கு பெல்விக் போனோட ஆக்டிவிட்டி அதிகமாச்சுன்னா பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். பிளட் சர்க்குலேஷன் அதிகமாச்சுனாக்கா ஓவலேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஓவலேஷன் மட்டும் கிடையாது, இம்ப்ளான்டேஷன் நல்லபடியாக நடக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உடம்பு வந்து ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஓவலேஷனுக்கு அப்புறம் ஹெவி எக்ஸசைஸே பண்ணக்கூடாது. பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் மட்டும்தான் பண்ணணும். அதுவும் ஹெவியாக பண்ணக்கூடாது. நார்மலாக என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு என் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரிலேட்டடான எக்ஸசைஸ் மட்டும்தான் பண்ணணுமே தவிர அது ரொம்ப மைல்டாக பண்ணணும். ஹெவியாக நான் வெயிட்டு தூக்குறேன், ஹெவியாக வந்து 6 பேக் மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னா அந்த விஷயத்தெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்னெல்லாம் பண்ணி வெயிட்டு குறைக்கணுமோ, என்னெல்லாம் பண்ணி நம்ம உடம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சொன்ன மாதிரி சோடா ரிலேட்டடாக எதுவும் எடுத்துக்காதீங்க. சோடாலாம் இப்போ செரிக்கலை அப்படின்னாக்கா அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து 7up எடுத்துக்கிறது,
கொக்கோ கோலா எடுத்துக்கிறது, நார்மல் ஜூஸ் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிற சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் வச்சு இல்லை சுடு தண்ணி வச்சோ குடிங்க. அது ஈஸியாக டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ சோடா ரிலேட்டடாக இருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கம்பல்சரி அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது வந்து ஹெல்த்தியான இம்ப்ளான்டேஷன் கொடுக்காது. ஓகே, அதே மாதிரி சிக்கனில் வந்து நான் வந்து நார்மலாக ப்ரோட்டீன் எனக்கு தேவை, நான் சிக்கன் சாப்பிட்ணும் அப்படின்னா நாட்டுக்கோழி ஹீட்டு தான். ஆனால் அதை 3 மந்த்துக்கு முன்னாடியோ இல்லை 2 மந்த்துக்கு முன்னாடியோ நீங்கள் ப்ரெக்னன்சி அந்த டைம் சாப்பிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது வந்து நாட்டுக்கோழியாக மட்டும் தான் சாப்பிட்ணும். நீங்கள் வந்து அதை ப்ராய்லர் கோழி தயவுசெய்து சாப்பிடாதீங்க. ப்ராய்லர் சிக்கன் சாப்பிடவே கூடாது. அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. ப்ரெக்னன்சிக்கு மட்டும் இல்லை, நார்மலாகவே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. கார்போஹைட்ரேட் சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மெர்க்குரி ரிலேட்டடாக இருக்க ஃபிஷ் அதை சாப்பிடவே கூடாது. அது வந்து இம்ப்ளான்டேஷன் வந்து கரு தங்க விடாது, அது வந்து கருவை கலைச்சி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் கரெக்டாக இதை பண்ணணும், இந்தந்த டைமில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். இப்போ ரொம்ப வருஷம் குழந்தை இல்லைன்னா ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணுற ஒரே விஷயம் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஐயோ நமக்கு இத்தனை வருஷம் ஆச்சு குழந்தை இல்லையே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, அந்த ஒரு மைண்டில் அது என்ன தான் நம்ம ஃப்ரீயாக இருந்தால் கூட பிஸியாக இருந்தால் கூட அந்த மைண்டில் ஒரு ஓரமாக ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருங்க. நைட்டு நல்லா தூங்கி எழுங்க. உங்கள் மைண்டு எந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் நடக்கும். அதனால தூக்கத்தை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். நைட் டைமில் முழிச்சிட்டு 12-1 மணிக்கு தூங்குறது அந்த மாதிரி விஷயத்த பண்ணாதீங்க. அது வந்து எதை அஃபெக்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னாக்கா ஹார்மோன் இம்பேலன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அதாவது ஸ்லீப் வந்து இன்அடிக்வேட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும், கான்சன்ட்ரேஷன் எதுலேயுமே பண்ண முடியாது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். எஸ்பெஷலி ப்ரெக்னென்சியை வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெக்னென்சிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது ரிலேட்டடாக எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. கஃபைன் ரிலேட்டடாக இருக்க எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. காஃபி, ஐஸ்கிரீம், அந்த மாதிரி கஃபைன் அசிட்டிக் ரிலேட்டடாக இருக்கிற எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப 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 நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வந்து எக்ஸசைஸு இப்போது நம்ம ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு சில விஷயம் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அது எதெல்லாம் பண்ணுனா நமக்கு வந்து சீக்கிரம் இம்ப்ளான்டேஷன் நடந்து நமக்கு வந்து ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ஆகும் அப்படின்றத நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கம்பல்சரி என் சேனலை விசிட் பண்ணி போய் பாருங்கள். என் சேனலில் வந்து எந்தெந்த விஷயம்லாம் நான் பண்ணி சக்ஸஸ் ஆனேனோ அதை மட்டும்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என் சேனலில் வந்து வர வீடியோஸ் எல்லாத்தையும் கம்பல்சரி ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். அதனால மாதிரி தான் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இது ரிலேட்டட் வீடியோஸோ இல்லை கொஸ்டின் எதுனாலும் என்கிட்ட வந்து கீழே கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறேன். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.